சிவகங்கையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 10 லட்சம் ரூபாய் ஏப்பமிட்ட கேடி புரோக்கரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். தேர்வெழுதாமல் அரசு வேலை வாங்குவது எப்படி என விளம்பரம் கொடுத்து பண சுருட்டலில் ஈடுபட்ட மோசடி முதலையின் பின்னணி என்ன? சிவகங்கை மாவட்டம் மேல வண்ணாரிருப்பு கிராமத்தை சேர்ந்தவர் சக்திவேல் தனியார் கல்லூரியில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த ஆண்டு பிரான்மலையை சேர்ந்த சௌகமூர்த்தி என்பவர் சக்திவேலுக்கு அறிமுகமானார். சென்னை குன்றத்தூரில் வசிக்கும் சௌகமூர்த்தி தனக்கு உயர் அதிகாரிகள் நன்கு தெரியும், ஒரு போன் போட்டால் போதும் எல்லாம் நடக்கும், அப்படி இப்படி ஆஹா ஓஹோ என இஷ்டத்திற்கு அளந்து விட்டுள்ளார். அடடா, பெரிய ஆளா இருப்பார் போலையே என நினைத்து தனியார் வேலை நிரந்தரமில்லை, ஒரு அரசு வேலை இருந்தால் நன்றாக இருக்கும் என யோசித்த சக்தி மூர்த்தியிடம் அது குறித்து கேட்டுள்ளார். உடனே 10 லட்சம் கொடுத்தால் அரசு வேலை வாங்கி தருவதாக அவரும் கூறியுள்ளார். இதை நம்பிய சக்தி 10 லட்சம் ரூபாயை அவரிடம் கொடுத்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்டு சிவகங்கை மாவட்ட மக்கள் தொடர்பு அலுவலகத்தில் உதவி அலுவலராக பணிபுரிய உத்தரவு நகல் ஒன்றை வழங்கியுள்ளார். அரசு வேலை கிடைத்துவிட்டதாக நினைத்து ஆனந்தமடைந்த சக்திவேல் மூர்த்தி கொடுத்த பணி நியமன ஆணையை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு சென்றார். யார் சார் நீங்க? அப்படி எந்த வேக்கன்சியும் இங்க இல்ல. நீங்கள் வைத்திருக்கும் பணி நியமன ஆணை போலியானது. போலீசுக்கு தெரிந்தால் பிரச்சனையாகிவிடும். இங்கிருந்து கிளம்பிருங்க என அதிகாரிகள் அதிர்ச்சி கொடுத்தனர். அப்போதுதான் சௌகமூர்த்தி தனக்கு சிறப்பான சேவையை செய்திருக்கிறார் என்பதை சக்திவேல் உணர்ந்தார். 10 லட்சம் ரூபாயை வாங்கி ஏமாற்றியதாக மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பெயரில் வழக்கு பதிந்த போலீசார் கேடி மன்னன் சௌகமூர்த்தியை கைது செய்தனர். பணம் எப்போது கிடைக்கும் என கேட்டதற்கு செலவு செய்து விட்டதாகவும் கையில் பணமில்லை என்றும் கூறியதாக தெரிகிறது. பணம் வராது, வேண்டுமென்றால் ஜெயிலில் போட்டுக்கோங்க என்ற பாணியில் எகத்தாள தோரணையோடு நின்றிருக்கிறார். பணம் கட்டினால் அரசு வேலை என்பதை நம்ப வேண்டாம் என்றும், காலம் மாறிவிட்டது, படித்து தேர்வெழுதி பலர் வரிசையில் காத்திருக்கிறார்கள் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உஷாராக இருங்க.